வணக்கம் நண்பர்களே. நவராத்திரி வந்தாலே ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு வேறு வேறு நெய்வேத்தியம், அதாவது பிரசாதம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? என்னென்னலாம் செஞ்சு வச்சு நம்ம அன்னையின் அருள் பெறலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். முதல் நாளான இன்று இனிப்பு பொங்கலும் சாயந்தரம் வெள்ளை சுண்டலும் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இரண்டாம் நாள் புளியோதரை, காலையில் புளியோதரை சாதமும் மாலை நேரத்தில் வேர்க்கடலை சுண்டலும் செய்யலாம். மூன்றாம் நாள் காலையில் கற்கண்டு சாதமும் மாலை நேரத்தில் காராமணி சுண்டலும் செய்யலாம். அடுத்து நாலாம் நாள் மகாலட்சுமி தாயாருக்கு கதம்ப சாதமும் மாலை நேரத்தில் பட்டாணி சுண்டலும் செய்யலாம். ஐந்தாம் நாள் மோகினி வடிவாக இருக்கக்கூடிய தாயாருக்கு தயிர் சாதமும் பூம்பயிரும் செய்யலாம். ஆறாம் நாள் சண்டிகா தேவிக்கு காலை தேங்காய் சாதமும் மாலை நேரத்தில் பச்சை பயிறு சுண்டலும் செய்யலாம். ஏழாம் நாளான சாம்பவி தேவிக்கு எலுமிச்சை சாதமும் மாலை நேரத்தில் கருப்பு கொண்டைக்கடலை சுண்டலும் செய்யலாம். எட்டாம் நாளான நரசிம்ம தாரிணிக்கு காலை பால் சாதமும் மாலை மொச்சை பயிறு சுண்டலும் செய்யலாம். 9வது நாளான பரமேஸ்வரி தேவிக்கு கற்கண்டு சாதமும் மாலை நேரத்தில் கொண்டைக்கடலை சுண்டலும் செய்யலாம்.